பேரழகி ஷஹஜாத் செம்படவன் கலீபாவுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சா. முன்னொரு காலத்துல பாக்தாத் நகரத்துல செம்படவன் ஒருவன் வாழ்ந்திருந்தான். அவனோட பேரு கலீபா. அவனோ பரம ஏழை. மீன் பிடித்து விற்று அதனால கிடைக்கிற சொற்ப வருமானத்துல தான் அவன் உயிர் வாழ வேண்டி இருந்துச்சு. ஒரு நாள் கலீபா வழக்கம் போல வலைய தோள் மேல போட்டுட்டு ஆற்றை நோக்கி நடந்தான். ஆற்றுல வலைய வீசினா. சற்று நேரத்துல வலையில மீன் சிக்கிய அதிர்வு தெரிஞ்சுது. வலைய இழுக்க ஆரம்பித்தா. ஏதோ பெரிய மீன் சிக்கி கொண்டது போலும். மெதுவா வலைய இழுத்து கரையில போட்டான். என்ன துரதிருஷ்டம்! வலையில ஒரு பெரிய கருங்குரங்கு தான் இருந்துச்சு. உயிரோடு வேற இருந்துச்சு. ஆத்திரம் கொண்ட செம்படவன் அதை ஒரு கயிற்றில கட்டி தர தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு மரத்துல கட்டுனான். அப்ப அந்த கருங்குரங்கு அவனை பார்த்து ஏளனம் செய்வது போல இழிச்சுது. திகச்சு போன செம்படவன் கலீபா மறுபடியும் ஆற்றுல வலைய வீசினான். இந்த தடவையோ வலைய வெளியே இழுத்ததோ அதிலேயும் ஒரு கருங்குரங்கு தான் இருந்துச்சு. வெறுப்படைந்த செம்படவன் இதுதான் அதிர்ஷ்டமானு கருவி கொண்டு இரண்டாம் குரங்கையும் மரத்துல கட்டுனான். இரண்டு குரங்கையும் அடிச்சு நொறுக்குனா ஒழிய அவனுக்கு ஆத்திரம் தீராதுங்கிற நிலையில இருந்தா. இரண்டு குரங்குகளையும் அடிக்கலான்னு சொல்லிட்டு கொம்பை எடுத்தான். இரண்டாவது குரங்கு பேச ஆரம்பிச்சுது. மூட மனிதனே, எங்களை அடிக்காதே. உன்னை அதிர்ஷ்டம் தேடுகிறது. அதை வீணாக இழந்து விடாதே. மீண்டும் கலக்கமடையாது ஆற்றில் வலையை வீசு. இந்த முறை உனக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லிச்சு. இதை கேட்ட கலீபா மறுபடியும் மனம் தளராம வலைய வீசினான். இந்த முறையும் ஒரு கருங்குரங்கு தான் வலையில கிடைச்சிது. அதையும் மற்ற இரண்டு குரங்குகளோடு மரத்துல பிணைத்தான். இந்த வீண் செயலால பெரும் பொழுது கழிஞ்சு போச்சு. அந்தி நேரமும் நெருங்கிடுச்சு. இன்று இந்த குரங்குகளால் நான் பட்டினி தான் கிடக்கப் போகிறேன்னு நினைச்சிட்டு ஆத்திரப்பட்டான். இந்த மூணு குரங்குகளையும் கொண்டு போட்டா என்னங்கிற ஆத்திரத்தோடு தடி ஒன்னை எடுத்துட்டு குரங்குகளை அடிக்கிறதுக்காக ஓடுனான். மூணாவது குரங்கு இப்ப பேசிச்சு. மூட மனிதனே, வரப்போகும் அதிர்ஷ்டத்தை இழக்காதே. எங்களை நீ கொன்றால் சர்வநாசமடைந்து போவாய். மனம் தளராமல் இந்த முறை வலையை ஆற்றில் வீசு. உண்மையாகவே உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லிச்சு. மூணாவது குரங்கு இப்படி சொன்னதும் செம்படவன் கலீபா மனம் சோர்ந்தவனா நடப்பது நடக்கட்டும்னு நினைச்சு ஆற்றுல வலைய வீசினான். சற்று நேரத்துல வலைய வெளியே இழுத்தான். பழுவா இருந்துச்சு. இந்த முறையும் இன்னொரு கருங்குரங்கு தான் வலையில சிக்கி இருக்குமோன்னு சந்தேகத்தோடு வலையை இழுத்து கரையில போட்டான். ஆனா உண்மையிலேயே இந்த முறை ஒரு பெரிய மீன் தான் வலையில சிக்கி இருந்துச்சு. அவன் தன்னுடைய ஆயுட்காலத்துல இவ்வளவு பெரிய மீனை இதுக்கு முன்னாடி பிடிச்சதே இல்லை. வெகு சிரமப்பட்டு மீனை வலையிலிருந்து அகற்றி வெளியே எடுத்தான். மறுபடியும் குரங்குகள் பேசிச்சு. மனிதனே, உனக்கு இன்றிலிருந்து அதிர்ஷ்ட தேவதையின் அருள் கிடைத்து விட்டது. நாங்கள் சொல்வது போல் செய். கிடைத்த மீனை உன் கூடையில் போட்டு மறைத்து எடுத்துக்கொண்டு போ. நகரில் வட்டிக்கு பணம் தருகிறானே யூதன் ஒருவன், அவனிடம் கொண்டு போய் இந்த மீனை கொடு. அவன் இந்த மீனை பார்த்து இதை யாரிடமாவது காட்டினாயா என்று கேட்பான். இல்லை என்று சொல். முதலில் கொஞ்சம் தங்க நாணயம் கொடுப்பான். அதை வாங்கிக் கொள்ளாதே. இந்த மீனினை விற்க கொண்டு வரவில்லை, ஒரு குரங்கினால் எனக்கு கிடைத்தது என்று கூறு. அவன் மறுபேச்சில்லாமல் நிறைய தங்க நாணயங்கள் தருவான். அதை வாங்கிக்கொள். குரங்கிடம் வாங்கினேன் என்று சொன்னதும் கருங்குரங்கிடமா என்று கேட்பான். ஆம் என்று சொல். ஒரு காலத்தில் நான் அவனால் வளர்க்கப்பட்டவன். நான் ஒரு தங்க நாணயத்தை என் கையால் தொட்டு கொடுப்பேன். சில நாழிகைக்குள் ஒரு தங்க நாணயத்தை கொண்டே 10 தங்க நாணயங்களை அவன் சம்பாதித்து விடுவான். என்னை காணாமல் தான் அவன் தவிக்கிறான். எங்கள் மூவரையும் கட்டவிழ்த்து விட்டுவிடு. தினம் தினம் மாலையில் இங்கு வருவோம். உனக்கு இன்று போல் ஒரு பெரிய மீனை கிடைக்க செய்வோம். அந்த மீனினை அதே யூதனுக்கு கொண்டு போய் விற்றுவிடு. நிறைய தங்க நாணயங்கள் உனக்கு கிடைக்கும். நீயும் சுகமாய் வாழ்வாய்னு சொல்லுச்சு. குரங்கு சொன்னபடியே பாக்தாத் நகரை நோக்கி நடந்தா கலீபா. செம்படவன் கலீபாவை வழியில சந்தித்தவர்கள் எல்லாம் மீன் விலைக்கு இருக்கிறதான்னு கேட்டாங்க. கிடையாதுன்னு சொன்னவாறே வழி நடந்தா செம்படவன். குரங்கு சொல்லிய அடையாளப்படியே யூதனை சந்தித்தா. யூதன் சகல செல்வாக்கோடு இருக்கிறத செம்படவன் பார்த்தான். செம்படவன் யூதனை பார்த்து வணங்குனான். யூதன் செருக்கோடு, நீ யார், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டான். செம்படவன் தன்னுடைய கூடையை திறந்து காட்டி, இந்த பெரிய மீன் எனக்கு ஒரு கருங்குரங்கினால் கிடைத்தது. அதை உமக்கு காட்டவே கொண்டு வந்தேன்னு சொன்னான். யூதன் உடனே செம்படவனை நோக்கி, இதை என்னிடம் விற்றுவிடு, உனக்கு ஒரு தங்க நாணயம் தருகிறேன்னு சொன்னான். செம்படவன் சிரிச்சுட்டே,
ஐயா, இந்த மீனை உங்களுக்கு விற்க கொண்டு வரவில்லை, உம்மிடம் காட்டிவிட்டு போகவே வந்தேன்னு சொன்னான். விலை போதவில்லை, அதனால்தான் செம்படவன் விற்க மறுக்கிறான் போலும்னு நினைச்ச யூதன் 3 பொற்காசுகளை விலையா கொடுப்பதா சொன்னான். ஐயா, இந்த மீன் விற்பதற்காக கொண்டு வரப்படவில்லை. நான் சொல்கிறபடி ஒரு நிபந்தனைக்கு கட்டுப்பட்டால் இதை இனாமாகவே உங்களுக்கு கொடுத்து விடுவேன்னு செம்படவன் சொன்னான். என்ன நிபந்தனை கூறும்னு கேட்டான் யூதன். கடைத்தெருவில் உள்ள மேடை மீது ஏறி நின்று கடைத்தெருவில் உள்ள எல்லோருக்கும் முன்பும் என்னுடைய குரங்கினை செம்படவன் கலீபாவுக்கு கொடுத்துவிட்டு இந்த மீனை பதிலுக்கு பெற்றுக்கொண்டேன் என்று சத்தியம் செய்து உரக்க கூறினால் போதும்னு செம்படவன் சொன்னான். இது என்ன பிரமாதம், அப்படியே கூறுகிறேன்னு சொல்லியபடியே யூதன் மேடை மீது ஏறி உரக்க கூவி செம்படவன் சொல்லியபடியே சொன்னான். செம்படவன் உடனே அந்த பெரிய மீனை யூதனுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் டைக்ரிஸ் நதியை நோக்கி ஓடுனான். சூரியன் மறைய இன்னும் 1.5 நாழிகை பொழுதுதான் இருந்துச்சு. ஆற்றில் வலைய வீசினா. ஒவ்வொரு முறை வலை வீசி இழுத்ததோ ஏராளமான மீன்கள் கிடைச்சிது. அதை சுமந்து கொண்டு கடை தெருவுக்கு வந்து நல்ல விலைக்கு விற்றான். அன்றைய தினம் மட்டும் அவனுக்கு 10 பொற்காசுகளுக்கு மேலே கிடைச்சிது. அவன் தன்னுடைய ஆயுள்ள 10 செப்பு காசுகளுக்கு மேலே சம்பாதிச்சதே இல்லை. குரங்குகள்னால தான் தனக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் கிடைத்ததுன்னு சந்தோஷப்பட்டு கொண்டே தன்னுடைய வீடு போய் சேர்ந்தான். இப்படியே 10 தினங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் 10 பொற்காசுகளுக்கு மேலே கிடைச்சிது. செம்படவன் கலீபாவுக்கு செலவு போக 100 பொற்காசுகள் அவன்கிட்ட சேர்ந்துருச்சு. பொற்காசுகள் சேர சேர அவன் மன நிம்மதியை இழந்தான். இந்த நாட்டு அரசன் ரஷீத்துக்கு தன்னிடம் பொற்காசுகள் இருப்பது தெரிந்தா கடன் கேட்க வருவானே, இல்லை என்றால் தன் மேல் அரசன் கோபப்படுவானே. அப்படி கோபப்பட்டு சவுக்கடி தண்டனை கொடுத்தாலும் கொடுப்பானே. எப்படி அதை சமாளிப்பது? இப்படியெல்லாம் பைத்தியகாரத்தனமாக கற்பனை செய்து கொண்டா மூடன் கலீபா. சவுக்கடி கொடுத்தா சமாளிக்க வேண்டும் இல்லையா, அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசித்தா மூடன் கலீபா. முடிவில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தா. தன்னைத்தானே சவுக்கால அடிச்சுட்டா தன்னுடைய உடல் சவுக்கடிக்கு பதப்பட்டு போகும். அதுக்கப்புறமா அரசன் எத்தனை சவுக்கடி கொடுத்தாலோ நம்முடைய உடல் தாக்கு பிடிக்கும்னு தீர்மானிச்சுட்டா. மூட செம்படவன் கலீபா தன்னுடைய வீட்டில் கதவை தாழ்பால் போட்டுட்டு தன்னைத்தானே சவுக்கால அடிச்சுட்டா. அடி பொறுக்க மாட்டாம ஐயோ ஐயோன்னு வேற கத்துனான். அண்டை அயலாரெல்லாம் செம்படவன் கலீபா வீட்டில் திருடர்கள் புகுந்து திருடியதும் இல்லாமல் அவனையும் சாட்டையால் விளாசுறாங்கன்னு நினச்சி திருடனை பிடிக்கிறதுக்காக திரண்டு வந்தாங்க. கதவை தட்டுனாங்க. உள்புறமாக தாளிடப்பட்டிருந்ததால் உள்ளே போக முடியலை. அதுக்கப்புறமா அவங்க கூரை மேலே ஏறி அதை பிரித்து உள்ளே பார்த்தாங்க. செம்படவனை தவிர அங்கே வேற யாருமே இல்லை. அவனே தன்னைத்தானே ரத்தம் பீரிட சவுக்கால அடித்து கொள்வதும் அதுக்கப்புறமா வலி பொறுக்க மாட்டாம கதறுவதையும் பார்த்தாங்க. ஒரு சிலர் பிரித்த கூரை வழியா வீட்டுக்குள்ள இறங்கி தன்னைத்தானே அடித்து கொள்ற செம்படவனை தடுத்து ஏன் உன்னையே நீ இப்படி அடிச்சுக்கிறேன்னு கேட்டாங்க. மூடன் கலீபா தன்னிடம் பொன் சேர்ந்திருப்பதாகவோ அதை அரசன் கடன் கேட்பானோ, கடன் கொடுக்க மறுத்தா எப்படியும் சவுக்கால அடிக்காம விட மாட்டானோ, சவுக்கடியை தாங்கிக்கிறதுக்காகத்தான் இப்பவே என்ன நானே அடிச்சுட்டு உடலை பதப்படுத்தி கொள்வதாகவும் சொன்னான். செம்படவனோட இந்த பைத்தியகாரத்தனத்தை பார்த்து அண்டை அயலார் எல்லோரும் எள்ளி நகையாடுனாங்க. மூடனுக்கு புத்திமதிகள் சொல்லிட்டு எல்லோரும் போனாங்க. அன்னைக்கு ராத்திரியெல்லாம் செம்படவன் கலீபாவுக்கு தூக்கமே பிடிக்கல. தன்கிட்ட பொன் சேர்ந்திருப்பதை அக்கம் பக்கத்தார்கள் எல்லாருமே தெரிஞ்சுட்டாங்க. எப்படியோ தான் மீன் பிடிக்க வெளியே போகிறப்ப சேர்த்து வச்சிருக்கிற தங்க நாணயங்களை திருடிட்டு போயிடுவாங்கன்னு தீர்மானிச்சுட்டா. அதுக்கான யுக்தி ஒன்று கலீபாவுக்கு தோன்றுச்சு. தன்னுடைய சட்டையில் உட்பை ஒன்று தைத்தா. அந்த பையில தான் சேர்த்து வைத்திருந்த தங்க காசுகளை எல்லாம் போட்டுக்கொண்டா. பொழுது விடிந்ததோ தங்க காசுகளை சுமந்தவாறே டைக்ரிஸ் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனா. வழியெல்லாம் தன் சட்டையுடைய உட்பையை தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தா. ஆற்றங்கரைக்கு போய் கரையில் இருந்தவாறே ஆற்றில் வலைய வீசினான். சற்று நேரம் கழித்து வெளியே வலையை இழுத்தான். ஒரு மீன் கூட சிக்கல. மறுபடியும் மறுபடியும் வலைய வீசினா. ஆனால் ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கல. உச்சி வேளை வேற நெருங்கிடுச்சு. இதுவரைக்கும் மீன் ஏதும் கிடைக்காமல் போகவே மிக கோபம் கொண்டவனா தன்னுடைய பலங்கொண்ட மட்டும் வலைய தூர வீசி எறிந்தான். என்ன துரதிருஷ்டம்! அவன் குதித்த வேகத்தில் சட்டை பையில் இருந்த தங்க காசுகள் அனைத்தும் ஆற்றில் சிதறி விழுந்துச்சு. நொடி நேரத்தில் ஆற்று வெள்ளத்தில் எல்லா நாணயங்களும் அடிச்சிட்டு போயிடுச்சு. ஆற்றில் ஆத்திரத்தோடு இறங்கி தொழாவுனா ஒரு நாணயம் கூட கிடைக்கல. மனம் பேதலித்தவனா வலைய தோல் மேலே போட்டுட்டு கைத்தடிய ஊன்றியவாறே கரைக்கு வெகு தூரத்தில் போய் அமர்ந்து கொண்டு தன்னுடைய துரதிருஷ்டத்தை நினச்சி அழுதுட்டு இருந்தான்.
அதே நேரத்தில் பாக்தாத் நகரத்தில் இப்னு கிர்னாஸ்னு ஒரு நகை வியாபாரி இருந்தான். அரண்மனை பெண்களுக்கும் ராணிகளுக்கும் அவன்தான் நகைகள் செய்து கொடுப்பான். ரொம்பவுமே செல்வாக்கு உடையவன். அவன் ஒரு நாள் கடையில் உட்கார்ந்துட்டு இருந்தப்ப அடிமை வியாபாரி ஒரு அழகிய யுவதியோடு கடைக்கு வந்தான். அவளை விற்க போவதாகவோ வாங்கிக்கிறீங்களான்னு நகை வியாபாரியை பார்த்து கேட்டான். வியாபாரி சிரிச்சுட்டே அழகா இருந்துட்டா மட்டும் போதுமானு நையாண்டி செய்தான். அடிமை வியாபாரி அதுக்கு, ஐயா, இவ அழகுல மட்டும் சிறந்தவ இல்ல, ரொம்ப இனிமையா பாடுவா, நாட்டியம் ஆடுவதிலும் ரொம்பவுமே தேர்ந்தவ, கவிதை புனைவா, சுருக்கமா சொன்னா இவ ஒரு சகலகலா வள்ளி, நீங்களே இவளை சோதிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவளை சோதித்து பார்த்த நகை வியாபாரி அப்படியே திகைச்சு போனாரு. இத்தனை கலைகளையும் கற்ற அழகிய அவரு இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அழகிருந்தா அறிவிருக்காது, அறிவிருந்தா அழகிருக்காது. ஆனா இவகிட்ட ரெண்டுமே பொருந்தி இருக்கு. அதனால 5000 பொற்காசுகளுக்கு அவளை வாங்கிட்டாரு. அவளுக்கு நல்ல உடைகள் கொடுத்து பலவித உயர்ந்த ஆபரணங்களை கொடுத்து அணிந்து கொள்ள செய்து மன்னருடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாரு. மன்னர்கிட்ட அவளை அறிமுகப்படுத்தினாரு. அவளை பலவிதத்திலும் மன்னர் சோதித்து பார்த்தாரு. அவளுடைய இசையிலோ நாட்டியத்திலோ சொக்கி போனாரு மன்னர். அவளோட அழகு அவரை திணறடிச்சுது. நகை வியாபாரிக்கு 10,000 பொன் கொடுத்து அழகிய மன்னர் வாங்கிட்டாரு. அந்த அழகியோட பேரு குலாப். அவளோட அழகுல சொக்கிய மன்னர் அவளுக்கு தனியா ஒரு மாளிகையை அமைச்சு அதுல அவளை வசிக்க செஞ்சாரு. எந்நேரமும் அவளுடனேயே இருக்க ஆரம்பிச்சுட்டாரு. தன்னுடைய மூத்த மனைவிய அடியோடு மறந்தாரு. இப்படியே 2 வருடங்கள் கடந்துருச்சு. இதனால மன்னருடைய முதல் மனைவி குலாப் மீது தீராத பகை கொண்டான். ஒரு நாள் அரசன் தன்னுடைய மந்திரிகளுடனும் வேட்டைக்காரர்களுடனும் சேனா வீரர்களுடனும் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போனான். அவங்க எல்லோரும் உச்சி வேளை வரைக்கும் வேட்டையாடினாங்க. மன்னனுக்கு தாகம் தாங்க முடியல. மந்திரிகளை கூப்பிட்டு பக்கத்துல தண்ணீர் எங்காவது கிடைக்குமான்னு கேட்டான். அவங்க ஒரு திசையை காட்டி, அதோ தூரத்துல ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கிறான், அவனை கேட்டா தெரியும், இதோ நொடியில போய் அவனை கேட்டுட்டு வரோன்னு சொன்னாங்க. என்னுடைய குதிரை வேகமாய் ஓடுவதில் சிறந்தது. நீங்கள் அவ்வளவு தூரம் சென்று கேட்டு வருவதற்குள் நானே ஒரு நொடியில் அங்கே போய்விடுவேன். தூரத்தில் ஒரு மனிதன் உட்கார்ந்திருப்பது எனக்கும் தெரிகிறது. அவனை கேட்டு தாகம் தீர்த்து கொண்டு திரும்புகிறேன். நான் திரும்பும் வரை இந்த மரத்தடியிலேயே காத்திருங்கள்னு சொல்லிட்டு மன்னர் அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடியே தூரத்துல உட்கார்ந்திருந்த அந்த மனிதரை நோக்கி தன்னுடைய குதிரைய வேகமா செலுத்தினான். தூரத்துல உட்கார்ந்திருந்த மனிதன் வேற யாரும் இல்லை, தன்னுடைய பொற்காசுகள் எல்லாவற்றையும் ஆற்றலை இழந்த செம்படவன் கலீபாதான். அவனுக்கு பக்கத்துல போன மன்னன் குதிரையிலிருந்து கீழிறங்கி செம்படவன் கலீபாவை நோக்கி, ஐயா, நீங்கள் யார்? இங்கே ஏன் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? இங்கே அருகில் தண்ணீர் எங்காவது இருக்கிறதான்னு கேட்டான். துயரத்தோடு உட்கார்ந்திருந்த செம்படவன் கலீபாவுக்கு சுரீர்னு கோபம் வந்துச்சு. யாரடா மூடா, அருகில் வலை இருக்கிறதே, அதை பார்த்ததும் நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லையா? அருகில் ஆறோ குளமோ இல்லாமல் வலையோடு ஒரு செம்படவன் வீணே எங்காவது உட்கார்ந்திருப்பானா? அதோ தூரத்தில் தான் டைக்ரீஸ் ஆறு தெரிகிறதே, அது கூட உன் கண்ணில் தெரியவில்லையா? உன் உடையையும் உன் உப்பிய கன்னங்களையும் பார்த்தால் நீ வாயால் காற்றூதி வாத்தியம் வாசிப்பவன் போல் தோன்றுகிறதே. இப்படி செம்படவன் மலமலன்னு பொறிஞ்சு தள்ளுனான். மன்னனும் சிரிச்சுட்டே, ஆமாம், நான் அரண்மனையில் கொம்பு ஊதுகிறவன் தான். இங்கேயே இரு, இதோ ஆற்றுக்கு போய் தண்ணீர் அருந்தி விட்டு வந்து உன்னுடன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மீது ஏறி ஆற்றுக்கு போய் தண்ணீர் அருந்துனான். குதிரையும் தண்ணீர் குடிச்சுது. அதுக்கப்புறமா சாவகாசமா செம்படவன் இருக்கிற இடத்துக்கு வந்தான். செம்படவனை பார்த்த மன்னர், இப்போது சொல், நீ ஏன் விசனமா இங்கே உட்கார்ந்திருக்கிறாய்? ஆற்றில் ஏராளமாக மீன்கள் உள்ளனவே, சோம்பேறித்தனமாக இங்கே வெயிலில் உட்கார்ந்து குளிர் காய்கிறாயா அப்படின்னு நையாண்டி செய்தாரு. செம்படவன் கலீபா பாக்தாத் மன்னருக்கும் அண்டை அயலாருக்கும் பயந்து தான் சம்பாதித்து சட்டையில ஒளித்து வைத்திருந்த பொற்காசுகள் அனைத்தையும் ஆற்றுல தொலைத்து விட்டதாகவோ, பொத்தல் சட்டையினால தானே பொற்காசுகள் அனைத்தும் தொலைந்தனங்கிற கோபத்துல அந்த சட்டையையும் ஆற்றிலேயே வீசி விட்டதாகவோ, அதனாலதான் சட்டை கூட இல்லாம இங்கே உட்கார்ந்திருப்பதாகவும் சொன்னான். இந்த மூடனோட கதையை கேட்ட மன்னர் பரிதாபப்பட்டாரு. இவனோடு இன்னும் விளையாடி பார்க்கலாம்னு நினைச்சு தன்னுடைய அங்கிய கழட்டி செம்படவனுக்கு கொடுத்து அணிந்து கொள்ள சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தானும் வருவதாகவும் தனக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தால் உனக்கு உதவியாக இருந்து ஆற்றில் மீன் பிடித்து தருவதாகவும், அதுக்கப்புறமா பிடிப்பட்ட மீன்களை தானே விலைக்கு வாங்கி கொள்வதாகவும் சொன்னான். இதை கேட்டுட்டு செம்படவன் கலீபா சந்தோஷப்பட்டான்.
மன்னர் கொடுத்த அங்கியை வாங்கி அணிந்து கொண்டு அவரை ஆற்றுக்கு அழைச்சிட்டு போனான். மன்னருக்கு வலை வீசும் விதத்தை கற்றுக் கொடுத்தா. இருவரும் சேர்ந்து நிறைய மீன்களை பிடித்தாங்க. பிடித்த மீன்களுக்கு என்ன விலை தர வேண்டும்னு மன்னர் கேட்டாரு. பேராசைக்காரனான கலீபா அதுக்கு 200 பொற்காசுகள் தர வேண்டும்னு சொன்னான். மன்னர் தன்கிட்ட தற்போது 100 பொற்காசுகள் மட்டுமே உள்ளதாகவோ அதை இப்போது தருவதாகவோ, நாளை காலையில அரண்மனைக்கு தான் கொடுத்த அங்கியை அணிந்து வந்து கொம்பு ஊதுபவரை காண வேண்டும் என்று சொன்னால் என்னிடம் அழைத்து வருவார்கள். அப்போது நான் உனக்கு மீதி 100 பொற்காசுகளையும் தருகிறேன்னு சொன்னாரு. மூடனும் சரின்னு ஒப்புக்கொண்டு மீன்களை அவரிடமே கொடுத்துவிட்டு 100 பொற்காசுகளோடு வீடு நோக்கி நடந்தான். ஆற்றில வீசிய அங்கிக்கு பதிலா புதிய பட்டு அங்கியும் 100 பொற்காசுகளும் சாமர்த்தியமா சம்பாதித்ததாக மனமகிழ்ச்சியோடு எண்ணிக்கொண்டா. கடை தெரு வழியே வந்து கொண்டிருந்தா. இது இப்படி இருக்க, அரண்மனை அந்தப்புறத்துல மன்னர் தன்னுடைய இளையராணியாகிய அழகி குலாப் கிட்ட அதிக பிரேமையினால மயங்கி கிடப்பது மூத்த ராணிக்கு பெரும் பொறாமையை கிளறி விட்டுச்சு. குலாப எப்படியாகிலும் ஒழித்து கட்டினாத்தான் தன்னுடைய குறை தீரும்னு தீர்மானித்தா. காலையில மன்னர் வேட்டைக்கு போனதோ இளையராணியை தான் காண விரும்புவதாகவோ உடனே தன்னை வந்து பார்க்கும்படியாகவோ ஒரு அடிமை பெண் மூலமா செய்தி அனுப்புனா மூத்தராணி. மூத்தராணியுடைய அந்தப்புறம் அழகா அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. செய்தியை கேட்டதும் மூத்தராணி தன்னை மன்னித்து கௌரவிக்கவே அழைத்திருக்கிறாள்னு நினைச்சு குலாப் தன்னை நல்லா அலங்கரிச்சுட்டு மூத்தராணியோட அந்தப்புறத்துக்கு போனான். மூத்தராணி குலாப வரவேற்று உள்ள அழைச்சிட்டு போனான். சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்தாங்க. பாடும்படியாகவோ நாட்டியம் ஆடி காட்டும்படியாகவோ மூத்தராணி கேட்க, குலாபு தன்னுடைய இனிய குரலால பாடி மான் போலவோ மயில் போலவோ ஆடி காட்டுனான். பாடியதாலோ ஆடியதாலோ குலாபுக்கு வியர்த்து கொட்டுச்சு. மூத்தராணி வாஞ்சையோடு அவளை இழுத்து தனக்கு பக்கத்துல அமர்த்தி கொண்டு தன்னுடைய மேலாடையாலேயே அவளுடைய நெற்றியையும் கன்னங்களையும் துடைத்து விட்டா. குலாப் மகிழ்ந்து போனான். நீ ரொம்பவும் களைத்து போய்விட்டாய். தின்பண்டங்களை தின்று கொஞ்சம் திராட்சை ரசம் அருந்து உன் களைப்பு நீங்கும்னு சொல்லிய மூத்தராணி கண் சாடை காட்டியதும் பக்கத்தில் இருந்த ஒரு பணிப்பெண் ஒரு தங்கத்தட்டுல சில இனிப்பு வகைகளை கொண்டு வந்து கொடுத்தா. ஒரு தங்க கிண்ணத்துல திராட்சை ரசத்தை நிரப்பிக்கொண்டு வேறொரு தாதி பக்கத்துல வந்தா. மூத்தராணி தன்னுடைய கையாலேயே குலாபுக்கு தின்பண்டங்களை ஊட்டி விட்டா. அதுக்கப்புறமா தாதி கொண்டு வந்திருந்த பொற்கிண்ணத்தை வாங்கி திராட்சை ரசத்தையும் புகட்டுனா. சில நொடி பொழுதுல அந்த கூடமும் மாளிகையும் சுழல்வதை போல உணர்ந்தா குலாப். அப்படியே மூத்த ராணியுடைய மடியில மயக்கமா சுருண்டு விழுந்தா. குலாபை ஒழிச்சு கட்டுறதுக்காக மூத்த ராணி தின்பண்டங்களிலும் திராட்சை ரசத்திலும் மயக்க மருந்தை இட்டிருந்தா. சூது அறியாத குலாப் அதை உண்டதுனால மயங்கி விழுந்துட்டா. மூத்த ராணி பக்கத்தில் இருந்த 2 தாதியாரையும் எச்சரித்தா. இவளை இழுத்து கொண்டு போய் ஒரு இருட்டு அறையில் போட்டு பூட்டி விடுங்கள். மன்னர் வேட்டையிலிருந்து திரும்பி வந்து இளையராணியை பற்றி கேட்டால் மயக்கம் போட்டு விழுந்து இறந்து விட்டதாகவும் தோட்டத்தில் புதைத்து விட்டதாகவும் கூற வேண்டும். பின்னர் நான் பார்த்து கொள்கிறேன். இருவரில் யாராவது இது பற்றி மூச்சு விட்டதாக தெரிந்தால் அந்த கணமே கொல்லப்படுவீர்கள்னு மூத்த ராணி தாதியரை பயமுறுத்தினா. அரசன் வேட்டையிலிருந்து திரும்பி வந்ததோ இளையராணி குலாபை சந்திக்கிறதுக்காக ஓடுனா. அப்ப அந்த புறத்து மகளிர் மன்னன் கிட்ட மூத்த ராணியின் அழைப்பின் பேரில் குலாப் அங்கே சென்றிருப்பதாக சொன்னாங்க. மன்னர் அங்கு போய் மூத்தராணியிடமும் மற்றும் அனைவரிடமும் குலாப் எங்கேன்னு கேட்டான். அவ ஆடிப்பாடி மயக்கமா விழுந்து இறந்து போனதாகவோ நந்தவனத்துல புதைத்து விட்டதாகவும் சொன்னாங்க. சாட்சியாக பலரை மன்னருக்கு முன்னாடி நிறுத்தினா மூத்தராணி. அனைவரும் ஒருமுகமா இளையராணி குலாப் இறந்து போனது உண்மைனும் நந்தவனத்துல புதைத்து விட்டதாகவும் பொய் சத்தியம் செய்து சொன்னாங்க. புதிதாக எழுப்பிய ஒரு மண்மேட்டை அரசனுக்கு காட்டுனாங்க. அவன் கதறி எழுதா. மண்மேட்டு மேல புரண்டா துடித்தான். இப்படியா 2 நாட்கள் கழிஞ்சுது. அதுக்கப்புறமா மூத்தராணி ரகசியமா தங்க பெட்டி ஒன்று செஞ்சு அதுல குலாபை கிடத்தி நல்லா பூட்டி ஏலக்கடையில விற்று விடும்படியா ஏற்பாடு செய்திருந்தா. மிகவும் வேலைப்பாடு மிக்க ஒரு தங்க பெட்டியை செஞ்சு அதுல குலாபை போட்டு மூடி பூட்டி ஏலக்கடையில அரசியுடைய ஆணைப்படி வித்துட்டாங்க. இது இப்படி இருக்க, பேராசைக்கார மூடனாகிய செம்படவன் கலீபா அரண்மனையில கொம்பு ஊதுபவன் தனக்கு மேலும் 100 பொற்காசுகள் தர வேண்டுமே, அதை சென்று வாங்கி வர வேண்டும்னு நினைச்சு அரண்மனை நோக்கி போனான். பட்டு அங்கியும் அணிந்திருந்தா. அரண்மனை சேவகர்கள் செம்படவனை மந்திரிக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. செம்படவன் கலீபா தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த பட்டு அங்கிய மந்திரியார்கிட்ட காட்டி, ஐயா, 2 நாட்களுக்கு முன்னர் இந்த அங்கியை அணிந்திருந்த அரண்மனையில் கொம்பு ஊதும் ஒரு சேவகன் என்னிடம் மீன்கள் வாங்கினான். என்னிடம் 100 பொற்காசுகள் கடன் வைத்துவிட்டு மறுநாள் தருவதாக சொன்னான். 2 நாட்களாகியும் அவன் வந்த பாடில்லை.
எனவே தயவு செய்து அவனை எனக்கு காட்டி அவனிடமிருந்து எனக்கு சேர வேண்டிய 100 பொற்காசுகளையும் வாங்கித் தர வேண்டும்னு மன்றாடி கேட்டுக்கொண்டான். செம்படவன் அணிந்திருந்த பட்டு அங்கியை பார்த்ததுமே மந்திரியார் புரிந்து கொண்டாரு. இந்த அங்கி மன்னருடையதுதான். ஏதோ விளையாட எண்ணி செம்படவனிடம் தன்னை கொம்பு ஊதுகிறவன் என்று கூறியிருக்கிறார்னு யூகத்தால மந்திரி அறிந்து கொண்டாரு. மேலும் வேடிக்கையை பார்க்கலாம்னு நினைச்சு மந்திரியார் செம்படவனை மன்னர்கிட்ட அழைச்சிட்டு போனாரு. மன்னரை பார்த்ததுமே செம்படவன் கலீபா, டேய் கொம்பு ஊதும் பயலே, என்னை ஏமாற்றி விடலாம் என்றுதானே எண்ணினாய்? மறுநாளே வந்து கடனை தருவதாக கூறிவிட்டு அரண்மனையில் வந்து ஒளிந்து கொண்டாயா? நீ எங்கே ஒளிந்து கொண்டாலும் விடமாட்டேன். மரியாதையாக என் கடனை கொடுத்துவிடு. இல்லாவிட்டால் மன்னரிடம் உன் யோகிதையை பற்றி புகார் செய்வேன். மன்னரால் தண்டிக்கப்படுவாய்னு பலவார திட்டுனான். மன்னர் சிரித்து கொண்டாரு. மன்னர் மந்திரியை பார்த்து, இவனை மண்டபத்துக்கு கொண்டு போய் அங்கே வைத்திருங்கள், நான் உடனே வருகிறேன்னு சொன்னாரு. மந்திரியார் செம்படவனை வேறொரு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அவங்க இருவரையும் படைசூழ காவலாளிகள் வந்தாங்க. புன்முறுவல் பூத்த மந்திரியார் அவனை ஒரு பெரிய மண்டபத்துல காவலோடு நிறுத்தினாரு. மன்னர் அங்க வந்தாரு. அவரு மந்திரியாரை கூப்பிட்டு, ஐயா, 9 துண்டு காகிதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காகிதத்திலும் மரண தண்டனை, பதவி, 500 பொற்காசுகள், 20 சவுக்கடி என்று மாற்றி மாற்றி எழுதி அவற்றை 4ஆக மடித்து குலுக்கி போடுங்கள். செம்படவன் கலீபாவை விட்டு ஒரு காகித மடிப்பை எடுக்க சொல்லுங்கள். அதில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை அவனுக்கு கொடுத்தனுப்புங்கள்னு சொன்னாரு. அவ்வாறே 9 காகிதங்கள்ல எழுதி மடித்து குலுக்கி போட்டாரு மந்திரியார். செம்படவன் கலீபாவை அதுல ஒரு காகித மடிப்பை எடுக்க சொன்னாரு. அவனும் எடுத்தா. பிரித்த மந்திரியார் படித்தாரு. மரண தண்டனைன்னு காகிதத்துல எழுதப்பட்டிருந்துச்சு. காகிதத்தில் எழுதியுள்ளபடியே இப்பேராசைக்காரனை சிரசேதம் செய்து விடுங்கள்னு சொன்னாரு அரசர். மந்திரியார் குறுக்கிட்டு, மன்னரே, மூடனுக்கும் 3 முறை மன்னிப்பு உண்டு. இன்னும் 2 முறை எடுக்க சொல்லுவோம். 3வது முறையாக காகிதத்தில் என்ன வருகிறதோ அதையே இவனுக்கு தருவோம்னு சொன்னாரு. மன்னரும் ஒப்புக்கொண்டாரு. 2வது முறையா காகிதத்தை எடுத்தான். அதுல 20 சவுக்கடின்னு எழுதியிருந்துச்சு. 3வது முறையா ஒரு சீட்டை எடுத்தா. அதுல 500 பொற்காசுகள்னு எழுதியிருந்துச்சு. அதுபடியே மன்னர் செம்படவன் கலீபாவுக்கு 500 பொற்காசுகளை கொடுத்தனுப்ப உத்தரவிட்டாரு. 2 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய பட்டு அங்கியை கொடுத்ததும், தன்னோடு மீன் பிடித்ததும், 100 காசுகள் கடன் சொல்லிவிட்டதும் பாக்தாத் மன்னர் தான்கிறத அறிந்து செம்படவன் கலீபா மன்னர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். கருங்குரங்கு சொல்லியபடியே தனக்கு ஏதோ ஒரு முறையில் அதிர்ஷ்டம் அடிக்கிறதுன்னு நினைச்சு மகிழ்ந்து மன்னர் கொடுத்த 500 பொற்காசுகளோடு கடை வீதியை நோக்கி நடந்தா கலீபா. கடை வீதியில் ஏலக்கடைக்கு முன்னாடி மக்கள் திரண்டிருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய தங்க பெட்டியை ஏலக்காரன் ஏலம் விட்டு கொண்டிருந்தா. ஏலம் கேட்பதை நிறுத்தி கொண்டாங்க. ஏலம் விடுவோன் 1 தரம் 2 தரம்னு ஓயாம கூறிக்கொண்டிருந்தா. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த செம்படவன் மடியில பணம் இருக்கிற தெம்பில் 100 பொற்காசுகள்னு உறக்க கூவுனா. ஏலம் விடுபவனும் 3 தரம்னு கூவி ஏலத்தை முடித்து கொண்டு பெட்டியை செம்படவன் கிட்ட ஒப்படைத்தான். செம்படவன் கூலி ஆட்களோட உதவியால பெட்டியை வீட்டுக்கு கொண்டு வந்தா. ஆசை தீர பெட்டிக்கு மேலே படுத்து உருண்டா. அப்படியே தூங்கி போயிட்டான். நட்டு நடுநிசையில அலறி அடித்து கொண்டு எழுந்திருந்தான். பெட்டி இப்படியும் அப்படியும் ஆடத் தொடங்குச்சு. பயத்தால அலறியவாறே வீட்டுடைய கதவை திறந்து கொண்டு வீதிக்கு வந்து கூச்சலிட்டா. அக்கம் பக்கத்தார் விழித்து கொண்டு கும்பலா வந்து என்னன்னு செம்படவனை விசாரித்தாங்க. தன் மாலையில ஏலக்கடையில வாங்கிய தங்கப்பெட்டி குதிக்கிறது, வந்து பாருங்கள்னு அலறுனான். எல்லோரும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க. செம்படவன் கலீபா சொன்னது போல பெட்டி இப்படியும் அப்படியுமா அசைந்து கொண்டிருந்துச்சு. உள்ளே ஏதோ உயிர் பிராணி இருக்கிறது, எனவேதான் இப்படி அசைகிறதுன்னு எண்ணிய மக்கள் பெட்டியோட பூட்டை உடைத்து திறந்தாங்க. பெட்டிக்குள்ள ஒரு அழகிய பெண் முனகி கொண்டு இப்படியும் அப்படியுமா புரண்டு கொண்டிருந்தா. தண்ணீர் கொண்டு வந்து அவளுடைய முகத்துல தெளித்து மயக்கத்தை போக்குனாங்க. அவளை வெளிச்சத்துல பார்த்தாங்க. வேற யாரும் இல்ல, அவ மன்னருடைய இளையராணியாகிய குலாப் தான். பெட்டியிலிருந்து எழுந்து வந்த குலாப் காகிதமும் மைக்கூடும் இறகு பேனாவும் கொண்டு வருமாறு அருகில் இருந்தோர்கிட்ட சொன்னான். அவ மன்னருக்கு நடந்த விவரம் அனைத்தையும் எழுதி மடித்து அந்த கடிதத்தை மன்னர்கிட்ட சேர்ப்பிக்குமாறு செம்படவன் கலீபா கிட்ட கொடுத்தா. செம்படவனும் ஓடோடி போய் அரண்மனையில மன்னரை சந்தித்து கடிதத்தை கொடுத்தான். கடிதத்தை படித்ததும் இறந்து போனதா சொன்ன தன்னுடைய அருமை காதலி இளைய மனைவி உயிரோடு இருக்கிறாள்ங்கிறத அறிந்து உடனே செம்படவனுடைய குடிசையை அடைந்தாரு மன்னர். குலாபை உயிரோடு கண்டதும் ஓடி போய் அவளை வாரி அணைத்து கொண்டாரு மன்னர். குலாபும் மகிழ்ச்சி தாங்க மாட்டாம தாரை தாரையா கண்ணீர் விட்டா.
மன்னர் தன்னுடைய இளைய மனைவி குலாபை ஒட்டகத்து மேலே ஏற்றி கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு புறப்பட்டாரு. பொழுது புலர்ந்ததோ தன்னை வந்து பார்க்குமாறு செம்படவன் கலீபா கிட்ட சொன்னாரு. அரண்மனைக்கு போனதோ வஞ்சகமா குலாபை கொல்ல நினைத்த முதல் மனைவியையோ அவளுக்கு பொய் சாட்சி கூறிய அனைவரையோ தண்டித்து சிறையிலிட்டாரு மன்னர். மறுநாள் செம்படவன் அரண்மனைக்கு போய் மன்னரை பார்த்தா. செம்படவன் கலீபாவுக்கு மன்னர் விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை பரிசளித்தாரு. அது மட்டும் இல்லாமல் 50,000 பொற்காசுகளும் கொடுத்தாரு. நகரத்தில் தனக்கு சொந்தமான ஒரு பெரிய மாளிகையையும் அவனுக்கு பரிசாக கொடுத்தாரு. கருங்குரங்கு சொன்னது பழித்து விட்டதுன்னு நினச்சி செம்படவன் கலீபா ஆனந்த சாகரத்தில் ஆழ்ந்தா. அதுக்கப்புறமா தனக்கு ஏற்ற ஒரு பெண்ணை மனம் செய்து கொண்டு அமைதியாக வாழ்ந்தா. பொழுது புலர்ற நேரம். பேரழகி ஷஹர்ஜாத் இத்தோடு கலீபாவுடைய கதையை முடித்து கொண்டு, மாமன்னர் அவர்களே, நாளைய இரவு இதைவிட சுவாரஸ்யமான அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற கதையை கூறுகிறேன்னு சொன்னான். மாமன்னர் ஷாரியரோ கதை கேட்கிற ஆவலால் உந்தப்பட்டு அப்படியே ஆகட்டும்னு சொன்னாரு.